வணக்கம். இது இரவில் கேட்க இனிய தமிழ் கதைகள் பகுதி. இந்த பகுதியில் இப்போ நாம் கேட்க போகிற கதை திருப்தி. ஒரு கிராமத்தில் ஒரு பெரிய ஆறு ஓடிட்டு இருந்தது. அந்த ஆற்றங்கரையில் ஒரு பெரிய அரச மரம் இருந்தது. அந்த அரச மரத்துக்கு கீழே ஒரு பெரிய கல் இருந்தது. அந்த கல்லுக்கு சக்தி இருக்கிறதா நினச்சி எல்லா மக்களும் அந்த கல்லை வழிபட்டு போவாங்க. இந்த மரத்துக்கும் இந்த கல்லுக்கும் எதிர ஒரு சித்தர் எப்போவுமே தவத்தில் இருப்பார். இந்த மரத்தையும் இந்த கல்லையும் வழிபடுற மக்கள் அந்த சித்தரையும் வழிபட்டு போவாங்க. சித்தர் கடவுள் நிலையை அடைஞ்சதுனால மனுஷங்க மனசுல என்ன நினைக்கிறாங்களோ அது அவருக்கு கேட்கும். மனுஷங்களுக்கு மட்டும் கிடையாது, மிருகங்கள் என்ன நினைக்குதோ அது கூட சித்தர் காதுகளுக்கு போகும். இப்படி வாழ்க்கை தொடர்ந்துட்டே இருந்தது. மக்களும் அந்த மரத்தையும் அந்த கல்லையும் வழிபட்டுக்கிட்டே இருந்தாங்க. ஒரு நாள் ஒரு மான் அந்த பக்கமா வந்தது. அந்த மான் என்ன பண்ணுச்சு அப்படின்னா, அந்த கல்லை பார்த்து, உனக்கு சக்தி இருந்ததுன்னா எனக்கு சுத்தமான நல்ல சத்துள்ள புற்கள் எங்கே இருக்கோ, புல் எங்கே இருக்கோ அதை எனக்கு காட்டேன். ஏன்னா நான் இப்போ தான் குட்டி குட்டி போட்டு வந்திருக்கேன். என்னால் நல்ல புற்களை சாப்பிட்டாதான் சத்தான பாலை என் குட்டிக்கு கொடுக்க முடியும். என் குட்டி பால் குடித்தாதான் நல்லா வளர முடியும்னு கேட்குது. உடனே ஒரு பெரிய கிளை முறிஞ்சு கீழே விழுது. அந்த சத்தத்தை கேட்டு டக்குன்னு திரும்பி பார்த்த மான் அப்போ தான் கவனிக்குது, அந்த கிளை விழுந்த இடத்துல பச்சை பசேல்னு புல் இருக்குது. ஓடி போய் துள்ளி குதிச்சு போய் மான் அந்த புல்லை சாப்பிட தொடங்குது. கொஞ்ச நேரத்தில் ஒரு சிறுத்தை அந்த பக்கமாக வருது. அந்த சிறுத்தை அந்த மானை கொல்றதுக்காக போகுது. இந்த சிறுத்தை வேகமாக போயிருக்க நேரத்தில் ஒரு வயதான நாய் குறுக்க வந்துடுது. இந்த சிறுத்தை அந்த மானை விட்டுட்டு அந்த நாய் பின்னாடி துரத்திட்டு போயிடுது. ஏன்னா மான்னா துள்ளி குதிச்சு போயிடும், நாயால் அவ்வளோ வேகமாக ஓட முடியலை. அதனால அந்த சிறுத்தை நாயை துரத்த போயிடுது. இதை எல்லாத்தையும் சித்தர் கவனிச்சுட்டு அமைதியாக தியான நிலையில் இருக்கார். அந்த நேரத்தில் ஒரு மனிதர் வராரு. வறுமையோட உச்சத்தில் இருக்கார். அந்த மனிதர் அந்த அந்த மரத்து கீழே இருக்க அந்த கல்லை பார்த்து வேண்டாரு, கடவுளே, உனக்கு சக்தி இருந்ததுன்னா இன்னைக்கு என்னால் அதாவது என்கிட்ட இருக்க எல்லா காசையும் போட்டு நான் கடலை அறுவடை பண்ணி வச்சுருக்கேன். என் கடலை அவ்வளோ சக்தி உள்ள கடலையா, நல்ல சத்தான கடலையா, நல்ல வடிவமான கடலையா இல்லை. நான் எப்படியோ இதை எடுத்துகிட்டு சந்தைக்கு போனால் எனக்கான காசு கிடைக்காம போயிடுமோ, நான் நஷ்டத்தில் போயிடுவேணும்னு எனக்கு பயமாக இருக்குது. நீ சக்தி உள்ள கடவுளாக இருந்தால் தயவு செய்து எனக்கு நஷ்டமாகாமல் என் கடலையை விற்று கொடுன்னு கேட்குறாரு. அவர் ரொம்ப வறுமையாக இருக்கார். அவர் வார்த்தையிலும் அவரோட ரொம்ப துன்பம் தெரியுது. இதை கவனிச்சிட்டு இருக்காரு சித்தர். அந்த மனிதர் போடுற உடனே சித்தர் கடவுளை நினைக்கிறார். சித்தர் கண் முன்னாடி கடவுளும் நிற்கிறாரு. கடவுளே, எனக்காக நான் உங்களை வர சொல்லலை. அதாவது நான் எனக்கு வரம் வேணும்னு உங்களை வர சொல்லலை. நீங்கள் அஞ்சறிவு ஜீவனுக்கெல்லாம் அருள் செய்கிறீங்க. இந்த மாதிரி நிறைய மனிதர்கள் வறுமையில் இருக்காங்க. நீங்கள் ஏன் அவங்களுக்கெல்லாம் அருள் செய்யக்கூடாது? நானும் இங்கே ரொம்ப நாளாக உட்காந்துட்ருக்கேன். எத்தனையோ மனிதர்கள் அவங்களோட குறைய இந்த கல்லை கடவுளாக நினச்சி கொட்டுறாங்க. நீங்கள் ஏன் கல்லோ பொருளோ அதில் நீங்கள் இருப்பீங்க. ஒரு துகளில் கூட உங்களோட சக்தி இருக்குன்னு நான் நம்புகிறேன். உங்களுக்கு எல்லா வேண்டுதலும் காதில் விழுந்தானே, நீங்கள் ஏன் மனிதர்களுக்கு தகுந்த நேரத்தில் உதவி செய்ய மாட்டீங்க அப்படின்னு சித்தர் கேட்குறார். கடவுள் பயங்கரமாக சிரிச்சுக்கிட்டே சொல்கிறார், நீங்கள் கடவுள் நிலையை அடைஞ்ச ஒரு சித்தர், ஆனால் நீங்களே என்னை இப்படி கேள்வி கேட்குறது எனக்கு ரொம்ப அதிசயமாக இருக்குது. சில விஷயங்களை நான் சொல்கிறத விட உங்களுக்கு காட்சிப்படுத்தியே காமிக்கிறேன். சரி, நாளைக்கு அதாவது விடியற் காலையில் யார் என்கிட்ட முதல்ல வரம் கேட்குறாங்களோ அவங்க கேட்குறது எல்லாம் இனிமேல் நடக்கும் அப்படின்னு சொல்லி கடவுள் மறைஞ்சு போயிடுறார். இந்த சித்தரும் காலையில் காத்துட்ருக்காரு. இந்த ஊரில் யார் அதிர்ஷ்டசாலி, யார் கடவுளோட முழு அருளையும் பெற போகிறாங்கன்னு காத்துக்கிட்டு இருக்காரு. நேற்று அந்த கடலை வியாபாரி வறுமையில் வேண்டிட்டு போனார்ல, அவர் கரெக்டாக காலையில் 3:30 மணிக்கு அந்த ஆத்தங்கரைக்கு வராரு. குளியலை போட்டுட்டு அந்த அரச மரத்து கீழே விடியற் காலையில் முதல் வேண்டுதலை வைக்கிறாரு. கடவுளே, நீங்கள் ரொம்ப சக்தி வாய்ந்தவர்னு இந்த கிராமம் ஃபுல்லாக சொல்கிறாங்க.
நேற்று கடலையை சந்தைக்கு எடுத்துகிட்டு போகும்போது என் மாட்டுக்கு உடம்பு சரியில்லை, என்னால் சந்தைக்கு போக முடியல, அதனால் நான் இன்றைக்கி எடுத்துகிட்டு போகிறேன் வேறு மாடு வாங்கி கட்டி, எப்படியாவது லாபத்துக்கு என் கடலை எல்லாம் விற்று போயிடணும் அப்படின்னு சொல்கிறார். இப்போது முதல் வேண்டுதல் யாரோடது? இந்த கடலை வியாபாரியோடது. கடவுள் சொன்ன மாதிரி அதை நிறைவேற்றி விட்டுறாரு. மறுநாள் காலையிலையும் இந்த கடலை வியாபாரி வராரு. ஆஹா, என்ன சக்தி! இந்த கிராமத்தில் இருக்க மக்கள் எல்லாம் சொல்லி கூட இந்த ஒரு சின்ன கல்லை கடவுளாக நினச்சி வணங்குறாங்களே, சக்தி இருக்குமோ இருக்காதோன்னு நான் சந்தேகத்திலே வந்தேன். ஆனால் நேற்று நான் வேண்டின மாதிரியே என் கடலைகள் எல்லாம் லாபத்துக்கு விற்று போச்சு. உங்களோட கருணைக்கு நன்றி. இன்னைக்கு எனக்கு ஒரு வேண்டுதல் இருக்குது அப்படின்னு சொல்லி 2வது வேண்டுதலை வைக்கிறார். என்ன வேண்டுதல்னா, நான் புதுசாக என் நிலத்தில் கடலை போடணும், அந்த கடலைக்கு விதை வாங்கிறதுக்கு என்கிட்ட பணம் கிடையாது, எப்படியாவது அதுக்காக ஏற்பாடு பண்ணி கொடுங்க அப்படின்ட்டு வேண்டுறாரு. கடவுள் சொன்ன மாதிரி அவர் வேண்டுதல் எல்லாம் நிறைவேறும் இல்லையா? அவரோட வேண்டுதல் நிறைவேறிடுச்சு. 3வது நாள் அந்த கடலை வியாபாரி வராரு. ஆஹா, உங்களுக்கு சக்தியோ சக்தி! வேண்டிட்டு வீட்டுக்கு போடனே உடனே ஒரு எண்ணெய் செக்கு முதலாளி என்னோட நிலத்துல கடலை விதைகளை வாங்கி தரேன், நீ உன் நிலத்துல போடு, வர கடலைய நீ என்ன விலை சொல்றியோ அதுலேயே நான் வாங்கிக்கிறேன்னு சொல்லிட்டாரு. இப்போ நான் சந்தைக்கு போய் கஷ்டப்படணும்னு அவசியம் இல்லை. இந்த முதலாளிக்கே என்னோட கடலையை வித்துடுவேன். நான் விதைச்சி அதை அறுவடை பண்ணி கொடுத்தா போதும், காசு எனக்கு வந்துடும், நான் சொல்கிற விலைக்கே எடுத்துக்கிறேன்னு சொல்கிறாரு. இப்படி சொல்லிட்டு போயிடுறாரு. நன்றியை மட்டும் சொல்லிட்டு கிளம்பிடுறாரு அந்த கடலை வியாபாரி. கரெக்டாக 1 மாதம் கழித்து அந்த கடலை வியாபாரி திரும்ப வரார். இந்த சித்தரும் அந்த கடலை வியாபாரியோட வேண்டுதலை கவனிக்கிறார். ஐயோ, உங்கள் கருணையில் கடவுளே, உங்கள் கருணையில் எல்லாமே நல்லபடியாக நடக்குது, கடலையும் என் நிலத்துல போடுற கடலையும் செழுமையாக வளருது. இன்னைக்கு என்னோட வேண்டுதல் என்னன்னா, எங்கள் அப்பாவோட நிலம் அண்ணன் தம்பிங்க பிரச்சனையால் ஒரு பெரிய பஞ்சாயத்தில் நிற்குது. அந்த நிலம் என் பக்கமாக சாதகமாக தீர்ப்பு வந்ததுன்னா அந்த நிலம் எனக்கு வரும். எனக்கு 4 பொம்பளை பிள்ளைங்க, என் லைஃப்பில் கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கும் அந்த நிலம் வந்தால். நீங்கள் உங்கள் அருளால் இந்த வேண்டுதலையும் நிறைவேற்றி வைங்கன்னு கேட்குறார். அவரு தான் கடவுள் சொல்லிட்டாருல்ல, இவரோட வேண்டுதல் எல்லாம் நிறைவேறும்னு. வழக்கம் போல் வீட்டுக்கு போனால் அந்த பஞ்சாயத்தில் இவரோட நிலம் இவருக்குன்னு தீர்ப்பு வந்துடுது. ரொம்ப சந்தோஷத்தில் ஓடி வராரு அந்த கடலை வியாபாரி. என்ன சக்தி உங்களுக்கு! நான் வாயில் சொல்லவே முடியலை, என்ன சொன்னாலும் நடக்குது. இந்த நிலத்துலேயும் நான் நல்லபடியாக கடலை விதைக்கணும், என் கடலை எல்லாம் முத்து முத்தாக இருக்கணும், ரொம்ப சுவையாக இருக்கணும். என் கடலையை சாப்பிட்றவங்க வேறு யாருக்கிட்டேயும் போய் கடலையே வாங்கக்கூடாது. அந்த அளவு ஒரு சத்தான கடலையை நீங்கள் என் நிலத்தில் விதைக்க அருள் கொடுக்கணும்னு சொல்கிறேன். கடவுள் சொல்லிட்டார் இல்லையா, அதுவும் நடந்து போயிடுது. அவங்க அப்பா நிலத்துலேயும் முழுசாக கடலை போட்டு அந்த கடலையும் அறுவடைக்கு தயாராகிடுது. ஒரு கடலையும் அவ்வளோ செழுமையாக இருக்குது, எல்லாம் நல்லபடியாக போயிட்டுருக்கு. உடனே ஒரு கொஞ்ச நாட்கள் கழித்து அந்த கடலை வியாபாரி திரும்ப வரார். திரும்ப கடலை வியாபாரம் சிறப்பாக நடக்குது, என் வறுமை போயிடுச்சு, நான் என்னைக்கு உங்களை பார்த்தனோ அன்றைக்கே என் வாழ்க்கை மாறி போச்சு, என் வறுமை போயிடுச்சு, என் வியாபாரம் சிறப்பாக நடக்குது, நான் என்னோட 4 பெண்களுக்கும் திருமண ஏற்பாடு பண்ணிட்டேன், அதுக்கான பொருட்களையும் எடுத்து வச்சுட்டேன், நகைகள் எல்லாம் வாங்கி வச்சுட்டேன், எல்லாமே உங்கள் அருள் தான். இப்போ என் வாழ்க்கை நல்லா இருக்குது, ஆனால் இப்போ எனக்கு ஒரு வேண்டுதல் இருக்குது அப்படின்னு கேட்குறாரு அந்த கடலை வியாபாரி. சித்தர் எல்லாத்தையும் கவனிக்கிறாரு, இதையும் சேர்த்து கவனிக்கிறாரு. அவர் ஒரு ஓரமாக தவத்தில் உட்காந்து இந்த கடலை வியாபாரி வேண்டுறதெல்லாம் கவனிச்சுக்கிட்டே தான் இருக்கார். இந்த கடலை வியாபாரி கடைசியாக ஒரு வேண்டுதலை வைக்கிறாரு. இப்போ நான் ரொம்ப நல்லா இருக்கேன், ஆனால் எனக்கு ஒரு வேண்டுதல் இப்போவும் இருக்குது அப்படின்னு கேட்குறாரு. என்ன கேட்குறாருன்னா, இந்த ஊர்லேயே என்ன தவிர வேற யாரோட கடலையும் நல்லாவே இருக்கக்கூடாது, என் கடலைக்கு இருக்கிற வளத்தையும் சுவையும் யார் கடலையிலையும் கிடைக்கக்கூடாது, அப்போ தான் என்னால் என் கடலை வியாபாரத்தை நல்லா உயர்த்தி விலையும் சரி வியாபாரத்தையும் உயர்த்த முடியும், அதுக்கு நீங்கள் தான் அருள் புரியணும்னு கேட்குறாரு. அது வரைக்கும் பொறுமையாக இருந்த சித்தர் கண்ணை திறந்து பார்க்குறாரு. கண்ணை திறந்து பார்த்ததும், ஏ மனிதா இங்கே வா அப்படின்றார். உடனே இந்த கடலை வியாபாரி சித்தர்கிட்ட போய் வணங்குறாரு. இவ்வளோ நாள் நீ வேண்டுதல் எல்லாம் உன்னோட கஷ்டங்களுக்காகவும் இருந்தது, உன்னோட வறுமைக்காகவும் உன்னோட குடும்பத்தோட வளர்ச்சிக்காகவும் வேண்டுன, நான் அமைதியாக இருந்தேன்.
ஆனா இப்ப நீ வேண்டது அடுத்தவனை அழிக்கிறதுக்காக வேண்டியே, இதெல்லாம் நியாயமா அப்படின்னு கேக்குறாரு. உடனே அந்த கடலை வியாபாரி, பா என்ன சக்தி உங்களுக்கு, என் மனசுல நினைக்கிறதெல்லாம் உங்களுக்கு கேக்குதா? இந்த கல்லுல கடவுள் இருக்கிற மாதிரி உங்க மனசுலயும் கடவுள் இருக்காரு, அவ்வளோ சக்தி அவங்களுக்குன்னு சம்பந்தமே இல்லாம பேசிட்டு எனக்கு ஆசீர்வாதம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பி போயிடுறாரு. உடனே அந்த இடத்துக்கு கடவுள் வராரு. சித்தர் குழப்பத்துல இருக்கிறது கடவுளுக்கு நல்லாவே தெரியுது. கடவுள் வந்து சித்தர்கிட்ட பேசுறாரு. இப்போ தெரியுதா நான் மனிதர்களோட வேண்டுதலை ஏன் முழுசாக நான் நிறைவேற்றலை அப்படின்னு. ஒரு மான் ஒரு புல்லை கேட்குது. அந்த புல்லை நான் அந்த மானுக்கு காமிச்சேன்னா அந்த மான் அந்த புல்லை சாப்பிட்டுட்டு எனக்கு திருப்தி, எனக்கு போதும்ன்ட்டு அங்கேருந்து போயிடும். ஒரு சிறுத்தை அதோட பசிக்காக மானை வேட்டையாட வந்தது. மானோட குட்டிக்காகவும் மானோட நலத்துக்காகவும் ஒரு வயதான நாயை நான் காமிச்சேன். அந்த நாயை அந்த மான் சாப்பிட்டுட்டு வயிறு ஃபுல்லானதும் போதும் அப்படின்னுட்டு போயிடும். ஆனால் மனுஷன் மட்டும்தான் தனக்கு யாராவது ஏதாவது செய்கிறாங்க, நல்லது செய்கிறாங்கன்னு தெரிஞ்சுதுன்னா போதுன்ற வார்த்தையை சொல்லாமல் கேட்டுக்கிட்டே இருப்பான். மனுஷனை திருப்திப்படுத்துறது அவ்வளோ சாதாரணமான விஷயம் கிடையாது. அவனோட வறுமைக்காக என்னை தேடி வந்தான் அந்த கடலை வியாபாரி. நான் அவனோட வறுமையை போக்கிட்டேன். அடுத்து அவனோட குடும்பத்தையும் மேம்படுத்திட்டேன், அவனோட வியாபாரத்தையும் மேம்படுத்திட்டேன். ஆனா அவன் திருப்தி அடையல பாரு. அடுத்தவனை கெடுக்கிறதுக்காக இப்ப வந்திருக்கான். அவனை தவிர வியாபாரத்துல யாரும் முழுசா இருக்கக்கூடாது, முன்னேறிடக்கூடாதுன்ற பயம் வந்துருச்சு. இதுதான் மனுஷ குணம். மனுஷன் வந்து எப்பவுமே தன்னோட உழைப்புக்கான பலனை அடையும் பொழுது, அவன் உழைப்புல இருக்க கஷ்டத்தை உணரும் பொழுது, அவனோட முன்னேற்றத்தை படிப்படியாக அவன் உணரும் பொழுது தான் அவனை மாதிரி இருக்க இன்னொரு மனுஷனுக்கு கை கொடுப்பான். அவனுக்கு எளிமையாக எல்லாமே கிடச்சிடுது, எளிமையாக சொத்து கிடச்சிடுது, எளிமையாக வியாபாரம் நல்லா அமைஞ்சிடுது, மனைவி மக்கள் குடும்பம் எல்லாம் சந்தோஷமாக இருக்குது அப்படின்ற சூழ்நிலையில் அடுத்தவனோட கெடுதலில் தான் அவனோட ஆர்வம் போகும். இப்போ புரியுதா சித்தரே நான் ஏன் மனிதரோட வேண்டுதலுக்கெல்லாம் உடனே செவி சாய்க்கிறது இல்லைன்னு? எல்லா மனிதனுக்குள்ளேயும் ஒரே விஷயம்தான், திருப்தி. மனுஷனை எளிமையா திருப்திப்படுத்தவே முடியாது. அவனுக்கு ஈஸியா, அதாவது எளிமையா ஒரு விஷயம் கிடைக்குதுன்னா அவன் அதுல திருப்தி அடையவே மாட்டான். இன்னும் இன்னும் இன்னொன்னு தான் போவான். அதனால தான் நான் மனிதர்கள் வேண்டுதல்ல எப்பவுமே அமைதியா இருப்பேன். அவங்க பிரச்சனைய அவங்களையே சமாளிக்க வைப்பேன். அவங்களோட பிரச்சனைக்கான தீர்வுகளை அவங்களையே யோசிக்க வைப்பேன். அவங்க பிரிதல், அதாவது ஒரு தவறான உறவுல இருந்து அவங்க பிரியணும்னா அந்த உறவு மூலியமா அவங்களுக்கு நிறைய கஷ்டங்களை கொடுப்பேன். இப்படி அவங்களுக்கான படிப்பினையும் வாழ்க்கை அனுபவத்தையும் அந்த மனிதனே உருவாக்கி அதை புரிஞ்சுக்கிட்டா மட்டும்தான் அவனால் வாழ்க்கையை முடியும் பொழுது திருப்தியா இறக்க முடியும். இதனால தான் நிறைய நேரங்களில் நிறைய மனிதர்களோட வேண்டுதலை நான் செவி சாய்ச்சி கேட்கறதில்ல. அவங்களுக்கான விடுதலும் அவங்களுக்கான புரிதலும் அவங்களுக்கான தீர்வும் அவங்க கிட்டேயே இருக்கும். அவங்க கண்டிப்பாக அந்த தீர்வை நோக்கி போவாங்க. அதுக்கு அவங்களுக்கு சோதனைகளும் வறுமையும் கஷ்டமும் தேவை. அதனால தான் நான் அமைதியாக இருக்கேன் அப்படின்னு சொல்லி கடவுள் வந்து சித்தர்கிட்ட சொன்னார். சித்தர் உடனே எனக்கு இப்போ புரியுது கடவுளே, நான் வந்து தியானத்தில் இருக்கேன். இந்த குடும்ப வாழ்க்கை சராசரியாக இந்த சமுதாயம் சொல்லும் வாழ்க்கையிலேருந்து நான் தள்ளி இருக்கிறதுனால ஒரு சில நேரம் கடவுள் ஏன் மனிதர்களுக்கு வந்து உதவியாக இருக்கக்கூடாதுன்னு நினச்சேன். ஆனால் எனக்கு இப்போ புரியுது, எனக்கு தேவைகள் கம்மியாக இருக்கிறதுனால என்னோட எதிர்பார்ப்புகளும் கம்மியாக இருக்குது. தேவைகள் அதிகமாக இருக்க மனிதன் தேவைகள் பூர்த்தி ஆக ஆக சுயநலமாக மாறுறான்றதை நான் நல்லாவே புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லி கடவுள்கிட்ட மன்னிப்பையும் கேட்டு அங்கே இருக்க சூழ்நிலையும் மொத்தமாக புரிஞ்சுக்கிட்டு சித்தர் தவம் பண்ண ஆரம்பிக்கிறார். இந்த கதையிலேருந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, ஒரு சில நேரம் நமக்கு நிறைய அழுத்தங்கள் இருக்கும். எல்லா இடத்துலையும், குடும்பத்து சைடும் சரி, நம்ம ஒர்க் பண்ணுற இடத்துலையும் சரி, ஃப்ரெண்ட்ஸ் மூலியமாக நமக்கு நிறைய அழுத்தங்கள் இருக்கும். அந்த நேரத்தில் என்னடா வாழ்க்கை இது, ஏன் நமக்கு மட்டும் இந்த கஷ்டம் வருதுன்னு நினைக்காதீங்க. நம்ம கஷ்டத்துக்குலேருந்து தீர்வு கண்டுபிடிக்கணும். நம்ம இன்னும் ஸ்மார்ட்டாக ஒர்க் பண்ணணும். நம்ம இன்னும் அனுபவபூர்வமாக மக்களை ஹேண்டில் பண்ணோன்றதுக்காக தான் கடவுள் எல்லா கஷ்டத்தையும் நமக்கு கொடுக்குறாரு. நம்ம கஷ்டப்பட்டு நம்ம பிரச்சனைகளுக்கான தீர்வை கண்டுபிடிச்சா மட்டும்தான் நம்ம வாழ்க்கையில் நம்ம திருப்தியாக இருக்க முடியும்.
எல்லாத்துலேயும் திருப்தின்ற ஒரு வார்த்தையை வந்து நீங்கள் பயன்படுத்துங்க. நம்ம எல்லா மனிதர்களும் போதும்னு சொல்கிற ஒரே விஷயம் வந்து சாப்பாடு மட்டும்தான். நமக்கு வந்து இன்க்ரிமெண்ட் வந்துட்டே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம ஒரு 50,000 சம்பாதிக்கிறோம்னா அடுத்த வருஷம் 60,000, அடுத்த மாதம் 60,000, அதுக்கு அடுத்த மாதம் 70,000, அப்படி இன்க்ரிமெண்ட் போகும்பொழுது நம்ம உழைப்பும் அதிகமாக இருக்கும். ஆனால் நம்ம ஒரு இடத்துல கூட என்னால் இவ்வளோ தான் உழைக்க முடியும், எனக்கு இவ்வளோ பணம் போதும், இந்த பணத்தை வச்சு என்னால் வாழ முடியும், இந்த உறவுகள் போதும், இந்த உறவுகள் எனக்கு உண்மையாக இருக்குது, இந்த உறவுகளுக்கு நானும் உண்மையாக இருக்கேன், இந்த வாழ்க்கை எனக்கு போதும் நம்ம யோசிக்கவே மாட்டோம். எப்போவுமே அந்த திருப்தின்ற ஒரு விஷயம் நம்மக்கிட்ட இருக்கவே இருக்காதுல்ல. கடவுள் சொன்னதும் உண்மைதான் போல இருக்கு. இப்போது எல்லாத்தையும் மறந்துட்டு நிம்மதியாக தூங்க போங்க. முடிஞ்சால் உங்கள் வாழ்க்கையை ஒரு கோட்டுக்குள்ளே அழகாக திருப்தியாக வாழ பழகுங்க. எல்லோருக்கும் இனிய இரவு வணக்கம். நன்றி.